செல்வி, இங்க பாரு, நீயும் மாப்பிள்ள மாதிரி அண்ணன் குடும்பம்னு ஒண்ணுத்துக்கும் ஆகாம பேசிட்டு இருக்காத. வேலைக்கே ஆகாதடி. இப்ப என்னம்மா சொல்ற? இங்க பாரு செல்வி, இப்படி குடும்பம் குடும்பம் பேசி பேசிதான் உனக்காக நாங்க மீட்டு கொடுத்த வீட்டை விட்டுட்டு நீ வெளியே வந்து நின்ன. அவ ஒருத்திக்காக மொத்த குடும்பமும் பயந்துட்டு நிக்குது. அவ சொல்றபடிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவளால ஹோட்டலை இழந்து தொழில முன்னேற முடியாம சொந்த வீட்டை விட்டுட்டு இங்க எந்த வசதியுமே இல்லாத இந்த ஒண்டி கொடுத்த வீட்டுல பிளாட்ஃபார்ம்ல கடையை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க நல்ல சொகுசா எந்த கவலையும் இல்லாம ஜாம் ஜாம்னு இருக்காங்க. இதெல்லாம் எந்த பெத்தவ பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? மா, இப்ப அதுக்காக என்ன பண்ணுன்னு சொல்ற? இங்க பாரு செல்வி, முன்ன மாதிரி நீயும் மாப்பிள்ளை மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இனிமேலாவது உன் வயித்துல வளர்ற குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டு குடும்பம் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு யாருக்கும் எந்த வேலையும் பார்க்காம உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்க. உங்க தொழில முன்னேற பாருங்க. அங்க அவர் அண்ணன் பொண்டாட்டின்னு அவங்க மட்டும் எந்த குறையும் இல்லாம நல்லா தாண்டி இருக்காங்க. நீங்க தான் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி சரிப்பட்டு வராது. நீங்க உங்க வாழ்க்கையை மட்டும் பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிம்மா, சரி. உன் ஆதங்கம் எல்லாமே எனக்கு புரியுது. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. மா, ஏதோ ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியே எனக்கு ஏதாவது ஒரு கவலை இருந்தாலும் நீ இருக்கல, நீ பாத்துக்க மாட்டியா என்ன? இல்ல அப்பதான் பாத்துட்டு சும்மா இருப்பாரா? நீ எப்படி எல்லாம் தாஜா பண்ணுவேன்னு உன்னை பத்தி எனக்கு தெரியாது. செல்வி, நான் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு நீயும் மாப்பிளே அதன்படி நடந்துக்க. உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் அதுதான் நல்லது. இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் பெத்த பொண்ணுக்காக மனுஷன் வாயை திறக்க மாட்டாரு. வரட்டும், இன்னும் 2 நாள் அந்த மனுஷன் வந்துருவார்ல, அப்ப வச்சுக்கிறேன். எல்லாம் உனக்கு அவர் கொடுத்த செல்லம். மா, வேலு, அம்மா பேசினதை நினைச்சு கவலைப்படுறீங்களா? அம்மா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்புலாம் எதுக்குங்க? அவங்க பேசுனதுல என்னங்க தப்பு இருக்கு? இங்க நடக்கிறது தானே அவங்க பேசுறாங்க. பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களால மட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் எங்க அண்ணனுக்காக எல்லாத்தையுமே பொறுத்துக்கலாம். அதையே அவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? எல்லாமே மாறும் வேலு, நிம்மதியா இருங்க. அந்த நம்பிக்கையில தாங்க ஓடிட்டு இருக்கேன். ஏய் பூஜா, என்ன அழுதுட்டு இருக்க? அண்ணி, இது எல்லாத்துக்கும் நான் தானே அண்ணி காரணம். என்னாலதானே அண்ணி நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. இத நான் எப்படி சரி பண்ண போறேனே தெரியல. இப்ப எதுக்கு நீ இப்படி கண்ண கசக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவுமே ஆகல. எங்க அம்மா எப்பயுமே இப்படிதான். அவங்க சொன்னது எதையுமே நீ நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். கண்டதையும் நினைச்சு குழப்பிக்காத. ஏய் பாரு, அழுதுகிட்டு இருக்கா. போ, கூட்டிட்டு போ, சமாதானப்படுத்து. ஹே பூஜா, அழாத, வா. நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மன கஷ்டத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கீர்த்தி தான். அவ மனசுல அவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கிற பழி வாங்குற குணத்தை மாத்துறது அவ்வளவு சுலபம் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ஆனா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. கீர்த்தியோட கெட்ட குணத்தை மாத்தி மறுபடியும் பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை என்னால ஒண்ணு சேர்க்க முடியும். இப்ப எனக்கு அதுதான் முதல் வேலை. கீர்த்தி கிட்ட நான் விட்ட சவால்ல ஜெயிக்கணும். நான் நிச்சயம் ஜெயிப்பேன். ஹே பூஜா, இனிமே கவலைப்பட்டு எதுவும் மாற போறது இல்ல. தயவு செஞ்சு சொன்னா கேளு. வா, உள்ள போலாம், வா. இல்ல, கவலைப்படாம வேற என்ன பண்றது? என் குடும்பம் ஒண்ணு சேர்ந்து பெரிய அண்ணனும் சின்ன அண்ணனும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா புது புது பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வினோத். அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது பூஜா. இதுல நம்ம கையில எதுவும் இல்ல. திருமாமாவோட மனசு மாறாம இங்க எதுவுமே நடக்காது. ஆனா அவர் மனசு மாறிடக்கூடாதுன்னு தான் அந்த கீர்த்தி எங்க பக்காவா ஸ்கெட்ச் போட்டு நடத்திட்டு இருக்காங்க. நம்மளால முடியாதுன்னு ஒதுங்கி போக முடியாது வினோத். இது எல்லாத்துக்குமே காரணம் நாம தான். இன்னும் சொல்லணும்னா நான் தான்.
என்னால தானே அவங்க 2 பேரும் இப்ப பிரிஞ்சிருக்காங்க. ஐயோ பூஜா, அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. அத பத்தி பேச இப்ப எதுவும் ஆக போறது இல்ல.